அப்பமும் மீனும். சங்கீதம் 145 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கீழே விழுவதும் சில காலம் தலை குனிந்து வாழ்வதும் மனித வாழ்வில் நடக்கும் வேதனையான சம்பவங்கள். கவனக்குறைவால் கீழே விழுவதும் அதீத நம்பிக்கையாலும் பெருமையாலும் தலை குனிவு ஏற்படுமென்று சொல்லலாம். கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 2 அதிகாரம் 11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள் என்று சொல்லுகிறது. சவுல், உசியா கர்த்தருக்கு பயந்து வாழவில்லை, அவர்கள் தேவ கோபத்திற்கு ஆளானார்கள். நாம் கர்த்தருக்கு சேவை செய்யும்போது கூட அதை மிகுந்த பயத்துடன் செய்ய வேண்டும். அதுபோலவே நாம் சந்தோஷப்படும் போதும் பரிசுத்தத்திலிருந்து நழுவக்கூடாது. யாத்திராகமம் 32 அதிகாரம் 5 வசனம். ஆரோன் நாளை கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கன்றுக்குட்டிக்கு விழா கொண்டாடினான். அவரை அவலட்சணமாக உருவகப்படுத்தி ஜனங்களையும் ஆடையின்றி ஆட வைத்தான். கர்த்தர் அவர்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டார். இப்போதெல்லாம் நடன நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ விழாக்களில் நூதனமாய் நுழைந்துள்ளது. வயது வந்த பெண்கள் கூட கிறிஸ்தவ விழாவில் நடனமாடுகிறார்கள். இயேசு அந்த நடனத்தை அங்கே உட்கார்ந்து பார்ப்பாரா? இந்த வகையான செயல்களால் அவர்கள் உசியாவைப் போல, சவுலைப் போல வேதனைப்படுகிறார்கள். நீங்கள் இப்படி செய்கிறீர்களா? அல்லது இப்படி செய்ய மக்களை ஊக்குவிக்கிறீர்களா? எதிர்காலத்தில் இதை செய்ய மாட்டேன் என்று கர்த்தரிடம் பொருத்தனையுடன் ஒப்புக்கொடுங்கள். மகிழ்ச்சியான மற்றும் ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தடையாக உள்ள செயல்களை அகற்றுங்கள். தவக்காலம் இயேசுவிடம் சரணடைவதற்கான சிறந்த நேரம். இயேசு உங்களை தாங்குவார், உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.